ஹாய், ஹலோ எவ்ரி ஒன். ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனல்ல இருந்து உங்களை அஜித்குமார் பேசுகிறேன். உண்மையிலே இந்த சேனல் வந்து ஒரு ரொம்ப வருத்தத்தோட தான் உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து ஒரு பொண்ணுக்கு, ஒரு கல்லூரி மாணவிக்கு நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து இந்த நியூஸ் தான் வந்து தீப்பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. அது தமிழ்நாடு லெவல்ல எரியணும் அப்படின்ற அடிப்படையில தான் உங்ககிட்ட நான் பேசணும் இருக்கேன். சென்னையில சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு பொண்ணுக்கு நேர்ந்த அதே கொடூரம் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்குங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரையை சேர்ந்த பொண்ணு. மதுரையில மதுரையில தான் அவங்களோட பூர்வீகம் எல்லாமே. கோயம்புத்தூர்ல தான் அவங்க வந்து முதலாம் ஆண்டு கல்லூரி படித்து இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வெளியே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. காலேஜ் போக ரூமுக்கு வர அந்த மாதிரி இருக்கும். அவங்க சகோதரிகள் மூலமா வந்து ஒருத்தர் அறிமுகமாறாரு. அவர் தான் அவருடைய நண்பர், அந்த ஆண் நண்பர்னு சொல்லக்கூடியவர். அவங்க ஒரு கட்டத்துல வந்து அவங்களுடைய அவங்களுடைய சந்திப்பு காலப்போக்கில் அதிகமா பேச்சுவார்த்தையில லவ்வா போகுது. அவங்க இருவரும் வந்து ஒரு கட்டத்துல வந்து மீட் பண்ற மாதிரி அவங்க பேசியிருந்திருக்காங்க. ஒரு மாலை ஒரு 5 மணிக்கு இருக்குங்க. சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு வந்து இந்த பொண்ணு வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல பிருந்தாவனம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் அந்த காலியான அந்த ஒரு புதருள்ள சின்ன சின்ன புதருள்ள அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தான் அது இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தான் வந்து தன்னோட ஆண் நண்பரோட கார்ல வந்து அவங்க உள்ள இருந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அதே இடத்துல வந்து அந்த ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாலிபர் வருவாங்க, தண்ணி குடிப்பாங்க, போவானுங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த இடத்துல பல காதலர்களும் சந்திச்சு பேசிட்டு போறதும் வழக்கங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வருஷமா இருந்திருக்கு. சரிங்களா? புதுசா எதுவும் நடக்க கிடையாது. அதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது இவங்க வந்து 3 பேர் தண்ணி எடுத்துட்டே இருந்துட்டு ரொம்ப நேரமா அந்த வண்டி இருந்ததை கவனிச்சிருக்காங்க. பார்த்துட்டு உடனே வண்டிக்கு தண்ணியெல்லாம் அடிச்சு முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு பிளான் பண்ணி 2 பேர் 3 பேருமே அங்க போறாங்க. போய் அந்த பையனை இறங்குன்னு சொல்றாங்க. அந்த பையனை அதை பார்த்து கவனிச்சுட்டு உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ற முயற்சி செய்யறாப்ல. முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணும் கொஞ்சம் பயப்படுறாங்க. அந்த இடத்த நினைச்சு பாருங்களேன், அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. வண்டி ஸ்டார்ட் பண்றாரு. வண்டி இவங்க இந்த இறங்குடா இறங்குடா அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க இறங்காம வண்டி ஸ்டார்ட் பண்றாரு. உடனே இவங்க அந்த 3 பேர்ல வந்து ஒரு ஆள் வந்து ஒரு அருவா வந்து எடுத்து அந்த டிரைவர் அவர் உட்காந்துருக்காருல, அந்த பையன் உட்காந்துருக்க அந்த ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்து அருவா எடுத்து வெட்டுறாரு. அது கண்ணாடியை உடைச்சு உள்ள போகுதுங்க. அந்த அளவுக்கு வந்து அது அப்படியே அதோட அச்சு எல்லாம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அந்த டோர் அவர் உட்கார்ந்த ஒட்டின டோரை ஒரு கண்ணாடியை உடைச்சு உள்ள இருக்கிற இதை லாக் எடுத்து டோரை ஓபன் பண்ணி அவனை இழுக்கிறாங்க. அவரை வெளியே வந்துட்டு தடுக்கிறாங்க. எல்லாத்தையும் அவர் போட்டு தடுக்கும்போது இன்னொருத்தன் வந்து மறைச்சு வச்சிருக்க அருவாவை வச்சு அருவாவோட பேக் சைடு இருக்கும்ல, அந்த இதை வச்சு அவரை தலையில ஒருத்தர் அடிக்கிறாப்ப. தலையில அடிச்சுட்டு இன்னொருத்தர் காலில் போடுறாரு. அவர் அப்படியே டக்குன்னு கீழே வந்துடுறாரு. அப்ப எல்லாரும் சேர்ந்து அவரை போட்டு சரமாரியா அடிக்கிறாங்க. ஒரு ஈவி இறக்கம் இல்லாம ஒரு ஒரு மனுஷத்தன்மை இல்லாத மாதிரி அவனை போட்டு அடிக்கிறாங்க. உடனே அவன் மயக்க நிலையில அப்படி இருக்கவும் இந்த பொண்ணை அடுத்து இழுக்கிறாங்க. இழுத்துட்டு வெளியே காருக்கு வெளியே இழுத்துட்டு போய் ஒரு காரை தள்ளி ஒரு 100 மீட்டர் தள்ளி இழுத்துட்டு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமாக வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை அந்த 3 பேரு வந்து காம கொடூரங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. இது உண்மையிலே எனக்கு அந்த அந்த இடத்துல அந்த பொண்ணோட மனநிலையை யோசிச்சு பாருங்க எல்லாரும். தன்னோட தன்னை வந்து ஒரு எல்லாரும் என்ன சில விஷயங்களை பத்தி இதை பத்தி பேசியிருக்காங்க. ரொம்ப கேவலமா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு பொண்ணுக்கு ஏங்க வந்து அத்தனை மணிக்கு அங்க என்னங்க வேலை? இந்த சொசைட்டி வந்து மோசமான சொசைட்டி தான். அதுல எந்த ஒரு கருத்து இல்ல. ஒரு 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 ஆணுக்கும் தான் உணர்வுகள் வரும்ன்றது இல்ல, பெண்ணுக்கும் வரும் இல்லையா? அது அவங்களோட மன உணர்வு, அவங்களோட வலி, அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காம நீங்க நம்ம எதையுமே பேசக்கூடாதுங்க. அது ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க 2 பேரும் சந்திச்சது என்பது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலிச்சிருக்காங்க. காதலிச்சு சந்திக்கிறது இன்னைக்கு வந்து யதார்த்தம் இன்னைக்கு. அதுல எந்த ஒரு குற்றமும் கிடையாது. அந்த இடத்துல வந்து அவனையும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை பண்ணுவேன் அப்படின்ற
ஒரு கேவலமான நடந்திருக்கு. அதை கேட்கறதுக்கு நம்மகிட்ட யாருனாலையும் முடியலையே அப்படின்றது மிகப்பெரிய வருத்தங்க. கோயம்புத்தூர்ல இருக்கட்டும், தமிழ்நாடு அளவுல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அமைப்பு நிறைய இருக்கீங்க. ஸோ இது ரிலேட்டடா வந்து நிறைய போராட்டம் நீங்க கையில் எடுக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோளா இருக்கு. பாலியல் வன்கொடுமை அதுக்கப்புறம் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போயிட்டே இருக்கானுங்க. போயிட்டு மறுநாள் விடியுது. விடிஞ்சோன்னா அந்த பொண்ணு யதார்த்தமா எந்திரிக்கிறாங்க. என்னடா அப்படின்ட்டு ஒரு மயக்க நிலையில இருந்துட்டு எந்திரிக்கிறாங்க. அழுகுறாங்க. அழுதுட்டே மெதுவா நடக்க முடியாம நடக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஒரு பொண்ணு வந்து நிர்வாணமா ட்ரெஸ் உடைகள் இல்லாம நடந்துட்டு இருக்கிறதாகவும் ஸோ ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தகவல் போகுது. உடனே போலீஸ் ஸ்டேஷன் வந்து விரைந்து போகுது. அங்க இருக்கிற பொண்ணு வந்து உடைகளே இல்லாம நிர்வாண கோச்சில படுத்திருக்கிறத பார்த்து வேகமா ஓடி வந்து காவல்துறை வந்து துணிகளை கொடுத்து அந்த பையன் வந்து அந்த பையனையும் அந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டல்ல நண்பர்களே நீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணோட மனநிலை இப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தன்னை நம்பி வந்த ஒரு ஆண் பையனையும் மயக்க நிலையில இருக்கான். இங்க எந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு, எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நீங்க ரொம்ப ஒரு ஆனா அந்த பொண்ணு இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி குடிச்சிட்டு இருந்ததா சொல்லப்படுது. 3 பேருமே மது போதையில இருந்திருக்காங்க. இந்த மது போதை என்பது அன்னைக்கு அரசாங்கம் அதிகமா குடுத்துட்டு இருக்கு. அது உண்மையிலேயே வந்து நம்ம எதிர்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? சென்னையில பல்கலைக்கழகத்துல ஒரு கல்லூரி பெண்ணுக்கு நடந்துச்சு. இதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி பெண்ணுக்கு நடந்திருக்குங்க. இது யாரோ ஒரு பெண்ணுக்கு நடந்ததா நம்ம இதை நடத்திக்கவே கூடாதுங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு இன்னும் வந்து தீர்வும் கிடைக்கல இப்ப வரைக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கேயோ ஒரு பொண்ணுக்கு நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். அது நம்மள வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்பதாங்க அதோட வலி தெரியும். இந்த காம கொடூரங்க இந்த 3 பேருமே ஒரு அம்மாவத்துல இருந்தா பிறந்திருப்பாங்க. ஆனா பிறந்துமே அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு கொடூரமான மனிதரா மாறுறாங்க? அப்ப இந்த சொசைட்டி அவங்களை எப்படி மாத்துது அப்படின்றத நம்ம கவனிச்சு பார்க்கணும். அதுக்கு யாரெல்லாம் காரணமா இருக்காங்க? இந்த சொசைட்டில என்னவா இருக்கு? எப்படி போய்கிட்டு இருக்கு? கொடுக்கக்கூடிய கல்வி முறை எப்படி இருக்குன்றத நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வருது. இதுல இருந்து மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. சரிங்களா? பெண் பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. இந்திய அளவுல நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு மாற்று இது நடக்கவே கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? இல்ல என்ன மாதிரி சில விஷயங்கள் இருக்கணும் அப்படின்றத உங்க கமாண்ட்ல இருந்து நீங்க எனக்கு சொல்லுங்க. என்ன சட்டத்தை கடுமையாக்கணுமா? இல்ல எத மாதிரி விஷயம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதிலிருந்து நான் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சொல்யூஷனான ஒரு கருத்து சொல்றேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தம். எல்லாருமே நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்காக சப்போர்ட் பண்ணி நிற்போம். தேங்க்ஸ்ங்க. ஃபேக்ட் டு ஃபேக்ட் சேனல் பார்த்ததுக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.